ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் இன்று தியானிக்க எடுத்திருக்கும் திருவசனம் எசாயா அதிகாரம் 9 இறைவசனம் 6. ஏனில் ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார், ஓர் ஆண்மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். ஆட்சி பொறுப்பு அவர் தோள்மேல் இருக்கும். அவர் திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர், வலிமை மிகு இறைவன், என்றுமுள்ள தந்தை, அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும். நாம் தியானிப்போமா? கிறிஸ்து இயேசுவின் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து இயேசுவின் அன்பும் சமாதானமும் உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் என்றும் குடிகொள்வதாக. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு இன்று உலகம் முழுவதும் மிக பிரமாண்டமாக கொண்டாடப்படுகிறது. அதற்கு முன் எத்தனை முன்னேற்பாடுகள், எத்தனை தயாரிப்புகள், இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். இதை போலத்தான் கிறிஸ்து பிறப்பதற்கு முன் நமக்கு ஒரு இரட்சகர் வருவார். அவர் நம்மை விடுவிப்பார். அவர் ராஜாவாய் ஆட்சி பொறுப்பேற்பார். நாம் இனி யாருக்கும் அடிமையாக இருப்பதில்லை. நீதியுடன் செங்கோல் புரிவார். அரியணையின் மீது வீற்றிருப்பார் என பல கனவுகளோடு அவர்கள் வரப்போகிற மெசியாவை எதிர்பார்த்திருந்தார்கள். அவரும் பிறந்தார். ஆனால் அவர் அரச மாளிகையில் பிறக்கவில்லை, அரியணையில் அமரவில்லை. ஆனால் ஆட்சி புரிந்தார். இவ்வுலக அரசர்களைப் போல் அல்லாமல் அன்பு, நீதி, இரக்கம், உண்மை என்று அவர் சொல்லாலும் செயலாலும் வாழ்ந்து காட்டினார். காரிருளில் வாழ்ந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். இன்றும் அவரது பேரொளியால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர் காட்டிய வழியில் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆம், இன்று நாம் உலகத்தில் காணக்கூடிய வன்முறை, இயற்கை சீற்றங்கள், ஏழ்மை, ஆதரவற்ற நிலை, ஒடுக்கப்படுகிற நிலை என பல்வேறு நிலைகளினால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதை நாம் காண்கின்றோம். நாம் நம்மால் என்ற ஜெப உதவியாலும், சரீர உதவியாலும், பொருள் உதவியாலும் நாம் அவர்களை தாங்குகிறோமா? சிந்திப்போம். இதைத்தான் பாலகனாய் பிறந்த இயேசு கிறிஸ்துவும் விரும்புகிறார். ஏனெனில் அவர் இதை தம் வாழ்வாக்கினார். அவர் சாயலில் படைக்கப்பட்ட நாமும் இந்த கிறிஸ்து பிறப்பில் நாமும் வாழ்வாக்குவோம். மகிழ்ச்சியான மற்றும் அமைதியான உலகை உருவாக்குவோம். இறைபணி செய்வோம். நாம் ஜெபிப்போமா? எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் அன்பு தகப்பனே இறைவா, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வருடத்தின் தொடக்கம் முதல் இந்நாள் வரை எங்களை அற்புதமாய், அதிசயமாய் வழிநடத்தி வந்தீரே, உமக்கு நன்றி. இந்த கிறிஸ்து பிறப்பின் நாளில் பலவித துன்பங்களில் வாடுகின்ற மக்களுக்கு எங்களால் இயன்ற உதவிகளை செய்யவும், அம்மக்கள் அத்துன்பத்திலிருந்து முற்றிலுமாக மீட்கப்படவும் உமது அருளை பொழிவீராக. நாட்டில் அன்பும் அமைதியும் பெருகி நிறைவான வாழ்வு வாழ உமது அருளை வேண்டுகிறோம். இந்த எளிய ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். பிரைஸ் தி லார்ட். அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பின் நல்வாழ்த்துக்கள்.